வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் சூப்பரான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இப்ப நான் சொல்ல போற படங்கள்ல ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்ல, ஆனா அதுவும் தரமான படம் தான். அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக்கும் கமெண்ட்டும் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2024 வருஷம் ஹிந்தியில ரிலீஸ் ஆன பக்சக் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. இந்த துறையில பெருசா சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய டிவி சேனல்ஸ் எல்லாம் வாய்ப்பு கிடைச்சோம், அங்க போனா நேர்மையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாவே ஒரு சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த சேனல் பெருசா வியூலாம் போறதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க ஒரு இன்ஃபார்மரை வச்சிருக்காங்க. அந்த இன்ஃபார்மர் மூலமா ஒரு தகவல் கிடைக்குது. ஒரு ஷெல்டர் ஹோம், அதாவது ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு ஹோம்ல அந்த குழந்தைகளுடைய ஏஜ் வரம்பெல்லாம் பார்க்காம பாலியல் ரீதியா தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ஒரு ஹோம் நடத்துறதே அரசியல் பலம் பணபலம் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆளு. உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது எக்ஸாக்டா வெளியே யாருக்குமே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா கதை, திரைக்கதை அப்படின்னே சொல்லலாம். உலகம் ஃபுல்லாவே இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்துல நடிச்சிருந்த ஹீரோயினுடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், ஹீரோயினா மூவி பெட்னாக்கர் தான் நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும், ஆனா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. உங்களுக்கு இந்த ஸ்லோபன் கிரைம் த்ரில்லர் படங்கள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில அடல் சீன்ஸ் இருக்கு, சில பேட் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஃபேமிலியோட பாக்குறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்ப நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2020 வருஷம் ஹிந்தியில ரிலீஸ் ஆன ராட் அகேலி கே அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கான்பூர்ல நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு இன்சிடென்ட்டை காட்டுவாங்க. அது என்ன அப்படிங்கறத நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு போலீஸ் ஆபீசரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுக்கு ஒரு போன் கால் வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஊர்லயே மிகப்பெரிய ஒரு செல்வந்தரா இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய வீட்டு பெட்ரூம்ல துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து போய் கிடக்குறாரு. அன்னைக்கு தான் அவருக்கு செகண்ட் மேரேஜும் நடந்திருக்கு. வயசான ஒரு நபர் தான், அப்பதான் செகண்ட் மேரேஜ் நடந்திருக்கு. அன்னைக்கு நைட்டு தான் அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து போயிருக்காரு. சோ இந்த கொலையை யாரு பண்ணாங்க அப்படிங்கறத போலீஸ் ஆபீசரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா ஸ்கிரீன் பிளே அப்படின்னே சொல்லலாம். படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து த்ரூ அவுட் டைமேக்ஸ் வரைக்கும் பெருசா எங்கேயும் போர் அடிக்காத அளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. கில்லர் யார் அப்படிங்கறத சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே போனது சூப்பராகவே இருந்துச்சு. படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும், ஆனா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நவாசுதீனுடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், இல்ல ராதிகா ஆப்டேவுடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், ரெண்டு பேர்த்துடைய ஆக்டிங்கும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். டெக்னிக்கலா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படம் தான். சோ இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா பட்ட ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய டியூரேஷன் தான். ஹீரோவுடைய பர்சனல் லைஃபை காட்டக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு 2 hours படமா கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல படம் தான். கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்லயே அவைலபிளா இருக்கு, ஆனா தமிழ் டப்பிங்ல இல்ல. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருந்தா போதும், எல்லா மொழி படங்களையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில அடல் சீன்ஸ் இருக்கு. சோ ஃபேமிலியோட பாக்குறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2023 வருஷம் ஹிந்தியில ரிலீஸ் ஆன குஃபியா அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். குஃபியா அப்படின்னா ரகசியம் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் உளவுத்துறை ஏஜெண்டா இருக்காங்க. ஸோ இவங்க கூட ஜூனியரா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பங்களாதேஷுக்கு போறாங்க ஒரு வேலை விஷயமா, ஒரு ஆப்ரேஷனா. ஸோ அவங்களும் ஒரு இந்தியன் ஸ்பை தான். அங்க போன இடத்துல அந்த நாட்டுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த பொண்ணை சுட்டு கொண்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு அங்க வரப்போறா அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்ததே இந்தியாவை சேர்ந்தவங்க தான். இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் அதை யாரு பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்கள பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் டு நோவேர் அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்துல நடிச்சிருந்த ஒரு 5 கேரக்டருடைய ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹீரோயின் தபுவுடைய ஆக்டிங் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததா வில்லனுடைய மனைவியா ஒரு பொண்ணு வருவாங்க. அவங்க யார் அப்படிங்கறத உங்களுக்கு ரிவீல் பண்ணல, படத்தை பாருங்க உங்களுக்கே தெரியும். அவங்களுடைய ஆக்டிங்கும் சூப்பரா
சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா படம் நல்லா விறுவிறுப்பாவே கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அடல் சீன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம 4ஆவதா பார்க்க போற படம் 2021 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன குரூப் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா 80s காலகட்டத்தில் பெருசா பேசப்பட்ட சுகுமாரன் குரூப் அப்படிங்கிற அந்த ஒரு நபருடைய கதை தான். கிட்டத்தட்ட ஒரு பெரிய கிரைமை பண்ணிட்டு போலீஸ் கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு போன குரூப் அப்படிங்கிற அந்த நபருடைய கதையை தான் படமா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா படத்துடைய செகண்ட் ஹாஃப் பயங்கர பரபரப்பாக கொண்டு போயிருந்தாங்க. நான் லீனியர் டைப்ல ஸ்கிரீன் பிளே பண்ணி கொண்டு போனதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. படத்துடைய சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும் இல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும் ரெண்டுமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூவில நடிச்சிருந்த எல்லாருடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா துல்கர் சல்மான், இந்திரஜித், ஷைன் டாம் சாக்கோ இந்த 3 பேர்த்துடைய ஆக்டிங்கும் பர்சனலா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. படம் ஃபுல்லாவே நல்லா சஸ்பென்ஸாவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்துல நெகட்டிவா பட்ட ஒரே விஷயம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போயிருந்தாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு தரமான படம் தான். கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். இந்த படத்தை நீங்க பார்க்கணும் நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசா அடல் கண்டென்ட்லாம் இல்லை. நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2022 வருஷம் ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன த குட் நர்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா நம்ம படத்துடைய ஹீரோயின் ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ICUவில் நைட் ஷிஃப்ட் பார்க்கறதா இவங்களுடைய வேலை. இவங்களுக்கு குழந்தைங்க மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துக்கிறது தான் ஒரு சிங்கிள் மதரா இவங்களுடைய வேலை. அடுத்த பேஷண்ட்ஸையும் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. இவங்களுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாதான் பிழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. 4 மாசம் கழிச்சு தான் பணம் வரும். அந்த பணம் கிடைச்சாதான் ஆப்ரேஷனே பண்ண முடியும் அப்படிங்கிறது ஹீரோயினோட சிச்சுவேஷன். அது வரைக்கும் நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க வேலை செய்யக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ல நைட் ஷிஃப்ட்டுக்கு இன்னொரு நபரும் வந்து ஜாயின் பண்றாரு. அந்த நபருக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் ஒரு நட்பு உருவாகுது. அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் தொடர்ச்சியா இறந்து போயிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் யாரு பண்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் உள்ள வராங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, இந்த கொலைகளை எல்லாம் பண்றது யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் உண்மையாவே வாழ்ந்த ஒரு சீரியல் கில்லருடைய கதை தான். சார்லஸ் கல்லன் அப்படிங்கிற ஒரு சீரியல் கில்லரை 2003 வருஷம் கைது பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 400 கொலைகளை அந்த சீரியல் கில்லர் செஞ்சிருக்கான். ஸோ இந்த கதையை தான் இவங்க படமா எடுத்திருக்காங்க. ஸோ உண்மையாவே நடந்த சம்பவம் அப்படிங்கிறதுனால ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாவே எடுத்திருக்காங்க. ஆர்டிபிஷியலான எந்த ஒரு விஷயமும் இருக்காது. மற்ற கிரைம் த்ரில்லர் படங்கள்ல இருக்கிற மாதிரி பயங்கர பரபரப்பாலாம் கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ரொம்ப ரியாலிட்டியா தான் எடுத்திருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ரியலா ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், அங்க இருக்கக்கூடிய பேஷண்டுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப தத்ரூபமாவே எடுத்திருந்தாங்க. சோ இந்த படம் ஒரு டெக்னிக்கலா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படம் தான். கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.